ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். ஒரு பொண்ணு உங்களை பார்க்குறானா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பொண்ணோட கண்ணுக்கு நீங்கள் அழகாக தெரியுறீங்கன்னு அர்த்தம், ஹேண்ட்ஸமாக தெரியுறீங்கன்னு அர்த்தம். பொண்ணுங்க அந்த மாதிரி பார்க்கும்போது பசங்க அதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியறதில்ல. சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணுங்க அந்த மாதிரி பார்க்கும்போது டக்குன்னு திரும்பிப்பாங்க, அதை கெத்துன்னு திங்க் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு உங்களை திரும்ப பார்க்கவே பார்க்காது. நீங்க கடைசி வரைக்கும் சிங்கிளாவே தான் இருக்கணும். கண்கள் பார்க்கும்போது கண்களால சிரிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, ஆனா இந்த கிரீப்பி வேல நோட்டமிடக்கூடாது. ஆனா இதுல என்ன ஒரு ராஜதந்திரனா, ஒரு பொண்ணு அவங்களோட பார்வையை திருப்புறதுக்கு முன்னாடி பசங்க முன்னெச்சரிக்கையா உங்களோட பார்வையை திருப்பிக்கணும். உங்களுக்கு ஒரு மொமெண்ட் தெரியும், அந்த மொமெண்ட்டுக்கு மேல நீங்க சைட்டை கண்டினியூ பண்ணா அது கிரீப்பியா மாறிடுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது தெரியாம தான் பசங்க காணாதது கண்டது மாதிரி பார்த்து இவன் என்னடி இப்படி முறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. சில பொண்ணுங்க உங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அதிசய பிறவி மாதிரி மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, உங்களை பத்தி நல்ல விதமா அவங்களோட தோழிகள் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, என்டையர்லி நீங்க ஹேண்ட்ஸமாவும் மோஸ்ட்லி ஸ்லிம்மாவும் இருக்கிறது தான் காரணமா இருக்கும். நீங்க நல்ல சார்மிங்கா இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு உங்களை பாக்குது. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் அப்ரோச் ஹாய்ங்கிற வேர்ட்ல தான் தொடங்கணும். ஆனா நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா, தூரத்துல இருந்து அப்படியே ஃபோன் நம்பர் கேட்கறதுன்னு வேண்டாத வேலையை பார்த்துருவானுங்க. இவன் என்ன நம்மள வேற மாதிரி பொண்ணா திங்க் பண்றானோன்னு அந்த பொண்ணு அப்படியே எஸ் ஆயிரும். அவங்களுக்கு புரியற வரைக்கும் ஒரு சின்ன ஹாயை ப்ரெசென்ட் பண்ணிடணும். இந்த ஹாய் சொல்றதுனால என்ன பெனிஃபிட்னா, அந்த கூட்டத்துல 10 பசங்க இருந்தாலும் சரி நீங்க தனியா தெரிவிங்க. பிகாஸ் பாதி பசங்களுக்கு பொண்ணுங்கிட்ட பேசுறதுக்கு தைரியமே இருக்காது, ஆனா உங்களுக்கு அந்த கெட்ஸ் இருக்கும். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லையே இவ்வளோ தைரியமா இருக்கானேன்னு ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கும். அடுத்தது சக்சஸ்ஃபுல்லான செகண்ட் ஐ கான்டாக்ட். நீங்க ஹாய் சொல்லியும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க லக்கி தான். அப்பதான் அந்த பொண்ணு நல்லா இன்ஸ்பயர் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த பொண்ணு உங்களை தான் பாக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து நீங்க உங்க பர்சனாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது எப்படின்னா, நீங்க அந்த பொண்ணுகிட்ட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியை ஏற்படுத்திக்கணும். சில சமயம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு டிராவலா இருக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்க மாட்டோங்கிற சூழ்நிலை ஏற்படலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில வேணா நீங்க தாராளமா போன் நம்பரை கன்வே பண்ணலாம். ஆனா டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நீங்க அவங்கள பார்த்துட்டு இருக்கீங்க போது பேஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அங்கிள்ஸ் மாதிரியான ஆட்கள்லாம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்லாம் கவனிச்சிங்கன்னா, இப்பதாங்க பஸ் போச்சு, இன்னைக்கு ட்ரெயின் லேட்டுங்க, இந்த மாதிரி எல்லாம் பேச்சு கொடுப்பாங்க. அவங்க யங்ஸ்டரா இருக்கும்போது இந்த மாதிரியான கான்வர்சேஷன்லாம் பில்ட் பண்ண தெரிஞ்சிருக்காது, இதெல்லாம் லேட்டரா தான் லேர்ன் பண்ணிருப்பாங்க. இவங்கெல்லாம் காலமோன கடைசியில இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி ஒரு புண்ணியமும் இல்லை. ஸோ மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொண்ணு உங்களை பார்க்கும்போது இப்போ சொன்ன சரியான விதங்கள்ல தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.